நீ சொல்றதெல்லாம் இவன் கேக்குற. நீ இல்லைன்னா இவன் மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறாமா. நாளைக்கே நீ கல்யாணம் ஆகி போயிட்டேன்னு வச்சுக்க, இவனை யாரு பாத்துக்கிடுவா? கல்யாணம் என்ன, வீட்டோட மாப்பிள்ளை நாங்க பாத்துக்கிறோம். அட போடா எடுபட்ட பயல. உமாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா உன்னை இப்படியே கைய பிடிச்சிட்டே கூட்டிட்டு திரிவாங்க. பாரு வர்ற மாப்பிள்ள ஒன்னே சேர்த்து உதப்பா. போடா. இந்த வீட்டு பேர்ல வாங்கின கடனுடைய கெடுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ மேற்கொண்டு என்ன பண்றது? அதனால தான் இந்த வீட்டை ஜப்திக்கு விடாம ஷாம்லா மேடமே வந்து இந்த வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வேணும்னா உங்க முதலாளி அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமா சார்? இந்த பாருமா, முதல்ல பொண்ணு அனுப்புங்க, வெறும் கையோட எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா நம்மளால என்னமா பண்ண முடியும்? அம்மா, இவ நிம்மி மாதிரி துடுக்கா இருந்தா பிரச்சனை இல்லம்மா. இவ பாவமா புள்ள போச்சு. கதிரோட அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தா பரவாயில்லம்மா. வேற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த கஷ்டத்தை இவளால தாங்க முடியாதுமா. அண்ணனுக்கு மனசுல பக்தி இருந்தாலும் கோயிலுக்கு எப்போதான் போயிட்டு வருவாரு. அந்த மகாலட்சுமி கோயிலுக்காவது போயிட்டு வராரு, அதுக்கே நம்ம சந்தோஷப்படுறோம். உங்க அண்ணன் மகாலட்சுமி பக்தி பத்தி எனக்கு தானே தெரியும். பரிமாறிட்டு வந்து உட்காந்து சாப்பிடு. இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. உட்காந்து சீன் நல்லாவே இருக்கும். என்ன சங்கர், யார் போன்ல? அது ஒண்ணு இல்ல மாமா, என்னோட ஃப்ரெண்டு தான். ஜஸ்ட் மினிட், இந்த வந்து. ஹலோ, என்னங்க தெரியுதா? என்ன மாமா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல அம்மா, கற்பகம் தலையில கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. தலை இட்லி தலையில ஊத்துன்னு. போதும் போதும் போதுமா, போதும். ஜஸ்ட் மினிட், சிக்னல் எடுக்கல. சொல்லு சித்ரா, நான் சிதம்பரத்துல இருந்தா பேசுறேன். ஹவ் யூ? நல்லா இருக்கேன். பொண்ணு பாத்துட்டீங்களா? பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருப்பாங்களா? கருப்பா சிவப்பா? இன்னும் நாங்க பொண்ணு வீட்டுக்கே போகல, இனிமே தான் போகணும். ஓ, ஆல் தி பெஸ்ட். பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. தேங்க்யூ சித்ரா. இன்னொரு விஷயம், நீங்க மறக்கலன்னு நினைக்கிறேன். என்ன முட்டாள்தனமான கேள்வி. ஐ நோ சித்ரா, நாளன்னைக்கு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல உன் நவகிரக நாட்டிய ப்ரோக்ராம், ரைட்? சாரி சித்ரா, முடிஞ்சா கட்டாயம் நான் வந்துடுவேன். அப்படி நான் வரலனா கூட உன் நவகிரக நாட்டியத்தை இங்கிருந்தே என் மனக்கண்ணால பார்த்து ரசிப்பேன். நான் வரலையேன்னு நீ சபா ப்ரோக்ராம்ல சங்கடப்படக்கூடாது. நான் உன் எதிரிலே இருக்கிறதா நினைச்சு நீ ஆடணும், எல்லாரும் உன்னை பாராட்டணும். முடிஞ்சா நீங்க நேர்ல வர பாருங்க. என்னோட ஒரு ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. நான் கட்டாயம் வர முயற்சி பண்றேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்ட கையை கூட காயல கழுவல. அவ போன்னா உனக்கு உலகமே மறந்துடுமா? உன் அத்தையும் மாமா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? டேய், நாம உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வரப்போற பொண்ணு எப்படி இருப்பான்னு கற்பனை பண்றதை விட்டுட்டு கண்ட கழுதைங்க கூட பேசிட்டு இருக்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ போலனா அவளால ஆடவே முடியாதா? அங்க வர மனுஷங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? நீ மட்டும் தான் மனுஷனா? நீ மட்டும் தான் அவளுக்கு ரசிகனா? அம்மா, பேசினா எப்படி வேணாலும் பேசலாம். பேசுறது உங்க சாமர்த்தியம். உங்களுக்கு எதையும் சந்தேக கண்ணோட பார்த்தே பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் சித்ரா கூட பேசுறது கூட நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதில்ல. எது சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. பூத கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞான கண்ணால் பார்த்தால் உன் மகனும் சுத்தந்தான், மறைச்சு மறைச்சு பார்த்தா உன் மூஞ்சியும் கோணல் தான். என்ன பாட்டுன்னு பாக்குறியா ராஜாமணி? தசாவதாரம் படத்துல கமல் உன்ன போல இருக்கிறவங்களுக்காகவே பாடின ஒரு தத்துவ பாட்டுமா அது? என்ன குத்தம் சொல்றதுலயே இருங்க. இவன் பண்றத பத்தி எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏண்டா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இந்த கர்மம் எல்லாம் தேவையா? உனக்கே அநாகரிகமா தெரியல? ஏண்டா, அந்த சிறுகி கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்னமோப்பா, எப்படியோ போங்க. இந்த
கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் என் தலை வெடிக்காம இருந்தா சரி. சங்கரு, உம்மாவை நாம என்னதான் கிண்டல் பண்ணாலும் உண்மையிலேயே அவ பத்திரமாத்து தங்கண்டா. என்ன சொன்னாலும் அவ நல்லதுக்கு தாண்டா சொல்லுவா. இது வரைக்கும் உங்க அம்மா சொல்ற சொல்லுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது காரணமே அவகிட்ட நியாயம் இருக்குங்கிறதாலதான். அவளை நான் எவ்வளவு கிண்டல் கேலி பண்ணாலும் அவளை நான் உள்ளூர வெறுத்ததே கிடையாதுடா. நான் அப்படி அவளை மெயின்டைன் பண்ணேன்டா. நீயும் அதே மாதிரி அவளை அனுசரிச்சு போய்க்க. நான் கலெக்டருங்கிறத மறந்துட்டு இப்படிலாம் டான்ஸ் ஆடுறேன்ல, நீயும் அதே மாதிரி ஒரு டாக்டருங்கிறத மறந்துட்டு அம்மா பேச்ச கேளு. பார்த்துட்டு பைத்தியக்காரன் போயிட்டு இருக்கான், ஒதுங்கி வா. வாடி, சீக்கிரம் வா. அக்கா அப்புறம் பேசுறேம்மா. என்ன உமா, எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க? என்ன பார்த்தா மிருகம் மாதிரியா இருக்கு. அது இல்ல சீனு, என் கூட வரும்போது நீ எவ்வளவு அமைதியா வர. நீ எப்பவும் இப்படிதான் இருக்கணும். சில சமயம் நீ என்ன பண்றேன்னா, பெண்களை பார்த்ததும் ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி பாயிர. அதான் அவங்களுக்கு உன்னை கண்டா பயம். நீ ஏன் இப்படி மாறிடுறேன்னு எனக்கே புரியல. சரி வா. என்ன உமாமா, இந்த சீனு பையன் நீ பக்கத்துல இருக்கும்போது மட்டும் மகுடுக்கு அடங்கின பாம்பு மாதிரி இருக்கிற. நீ சொல்றதெல்லாம் இவன் கேக்குற. நீ இல்லைன்னா இவன் மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறாமா. நாளைக்கே நீ கல்யாணம் ஆகி போயிட்டேன்னு வச்சுக்க, இவனை யாரு பாத்துக்கிடுவா? கல்யாணம் என்ன, வீட்டோட மாப்பிள்ளை நாங்க பாத்துக்கிறோம். அட போடா எடுபட்ட பயல. உமாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா உன்னை இப்படியே கைய பிடிச்சிட்டே கூட்டிட்டு திரிவாங்க. இத பாரு, வர்ற மாப்பிள்ள ஒன்னே சேர்த்து உதப்பா. போடா. என்னம்மா இந்த கிழவி இப்படி சொல்லுது? அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், நீ வா. வேணும்னா இப்படி செய்யலாமா? எப்படி? நீ நீ மனோகரை கல்யாணம் பண்ணிக்க. அவன் என் தம்பி. என்னை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க. இதெல்லாம் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற விஷயம். நீயும் நானும் பேசக்கூடாது. உமாம்மா, என்ன? நான் உங்க வீட்டு பக்கம் போயிருந்தேம்மா. சென்னையில இருந்து பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க வீட்டுக்கு வராங்களாம் அப்படின்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டாங்க. சரி, உங்களை பார்த்ததும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னம்மா. வரம்மா. சரி. என்னம்மா, நம்ம நினைச்சா அந்த ஆளு உனக்கு சொல்லிட்டு போறாரு. சீனு, வீட்ல பொண்ணுங்கன்னு இருந்தா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவோம். அது எப்படி? அவங்களுக்கும் பிடிச்சி உனக்கும் பிடிச்சிருந்தா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. வா. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. தம்பி, நீங்க? நான் ஜெயச்சந்திரன் கம்பெனில இருந்து வர்றேன். அந்த கம்பெனியோட மேனேஜர் நான் தான். ஓ, வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். பரவாயில்ல தம்பி, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு எம்டி ஷாம்லா மேடம் என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. என்ன விஷயம் சார்? இது உங்க சொந்த வீடு தான். உங்க அப்பா தனக்கோடி எங்க கம்பெனில மிஷின் மேனா வேலை பார்த்தவர். ஆனா இப்போ இந்த வீட்டுடைய நிலைமை என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். நீ ஹைஸ்கூல்ல படிக்கும்போது நடந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். உங்க அப்பா எங்க கம்பெனில, அதாவது ஷாம்லா மேடம் கம்பெனில வேலை செய்யற வரைக்கும் ஒழுங்கா தான் செஞ்சுட்டு வந்தாரு. தனக்கோடி மேல, அவர் வேலை திறமை மேல எம்டி ஷாம்லா மேடத்துக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப தப்பா நடந்திருக்காரு. இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். அனாவசியமா செலவு செய்வாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட தடுமாறுவாரு. அப்புறம் நீ காலேஜுக்கு போகணும்னு, மேற்கொண்டு நல்லா படிக்கணும்னு சொன்னேன். அவரும் விருப்பப்படியே என்ன வேணும்னாலும் படின்னு சொன்னார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தம்பி. அப்புறம் சார், நான் நல்லா படித்தேன் சார், பாஸ் பண்ணேன்.
இப்போ நல்ல வேலையை தேடிட்டு இருக்கேன் சார். எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் நான் உன்னை இங்கே பார்க்க வந்திருக்கேன். உன் நாலேஜுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? தெரியும் சார். இந்த வீட்டு பேரில் 20 லட்ச ரூபா கடன் கேட்டு அப்பா பல இடங்கள்ல அங்கே இங்கன்னு அலைஞ்சாரு. அது சில பேர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்பா கடைசியில் வாங்க மாட்டேன்னு மனம் மாறிட்டாரு. எஸ், கரெக்டாக சொன்னேன். உன் பேர் என்ன சொன்ன தம்பி? சுந்தர். சுந்தர், அவருக்கு பிறகு உன்னை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்னு தான் அவர் கடைசியில் எங்கள் முதலாளி அம்மா கிட்டே வந்து பணம் கேட்டார். என் பையனை படிக்க வைக்கணும், சில்லறை கடன் அதிகமாக இருக்கிறதாகவும் சொன்னார். அது மட்டும் சொல்லலை சுந்தர், இந்த வீட்டை வேற யாருக்கும் அடமானம் வச்சா அவராலேயோ அல்லது உன்னாலேயோ மீட்க முடியலன்னா வேற யாருக்கோ இந்த வீடு சொந்தமாகறத விட நீங்களே வச்சுக்கிட்டா என் பையன் சம்பாதிச்சு எப்போ வேணும்னாலும் எடுத்துப்பான் அப்படின்னாரு. அதனால தான் மேடம் பணத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் உங்கள் அப்பா அதை எப்படி எப்படிலாமோ செலவழிச்சிட்டாரு. அதில் அவர் ஒன்றே ஒன்று உருப்படியாக செஞ்சது என்னன்னா உன்னை படிக்க வச்சது மட்டும்தான். அந்த கடனை வாங்கி இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இடையில உங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. இந்த வீட்டு பேரில் வாங்கின கடனுடைய கெடுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த வீட்டை ஜப்திக்கு விடாமல் ஷாம்லா மேடமே வந்து இந்த வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் வேணும்னா உங்கள் முதலாளி அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமா சார்? அதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நோ 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 சுந்தர், அது உன்னுடைய உரிமை. உங்கள் விருப்பத்தை நீங்களே வந்து மேடத்திட்ட டைரெக்டாக பேசலாம். இதை சீக்கிரமே பேசி முடித்தா நல்லாயிருக்கும். அப்போ நான் வரேன் தம்பி. அம்மா, வாமா. வந்துட்டேன். டைம் ஆச்சுமா. வந்துட்டேன். அதோ வந்துட்டேன். அவசரப்படாத. இந்தா. என்ன ரகு, வேலை கிளம்பிட்டியா? ஆமாமா. இந்தாயா, இதை குடிச்சிரு. இந்தா. ரகு, அதை மறந்துட்டியா? எதம்மா? அது வந்து நம்ம நிம்மி சொன்னால அவங்க காலேஜில் படிக்கிற பையன் கதிரை பத்தி. இப்போ அதுவாம்மா ரொம்ப முக்கியம். பாருமா, நான் ஒரு நிமிஷமும் உன் உடம்பு குணமாகும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா, இப்போ இவ கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? அதுவும் முக்கியம் தானே கண்ணா. என்னைக்கு இருந்தாலும் கமலாக்கும் நிம்மிக்கும் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதா எனக்கும் நிம்மதியா இருக்கும், உனக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். கமலாவுக்கு மாப்பிள்ளை தானா தேடி வரும்போது பேசி முடிவு பண்ணா நமக்கு நல்லது தானேப்பா. அம்மா, கமலாவை கதிருக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம யார்கிட்டமா போய் பேசுறது? நம்ம பொண்ணை பெத்தவங்கம்மா, நம்மளால என்ன பண்ண முடியும்? பாருமா, கதிர் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு சம்மதம்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கட்டுமா? அதான் நம்ம ஏறகு அவங்க வந்து கமலாவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா உனக்கு சந்தோஷம் தானேப்பா. அது கூட எப்படிமா முடியும்? பாருமா, முதல்ல பொண்ணு அனுப்புங்க, வெறும் கையோட எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா நம்மளால என்னமா பண்ண முடியும்? அம்மா, இவ நிம்மி மாதிரி துடுக்கா இருந்தா பிரச்சனை இல்லம்மா. இவ பாவமா புள்ள போச்சு. கதிரோட அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தா பரவாயில்லம்மா. வேற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த கஷ்டத்தை இவளால தாங்க முடியாதுமா. நீ சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு. இருந்தாலும் கதிரா விருப்பப்பட்டுதா கமலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றான். அவனை பெத்தவங்க லௌகீகம் பாக்குறவங்களா இருந்தாலும் கதிர் அதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான்மா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு பெரியவங்க ஏமா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். நாளாக கதிரும் மாறிட்டான்னு வையேன், அப்புறம் கமலாவோட நிலைமை என்னமாகும்? சரிம்மா, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நீ கேட்டேன்னு சொல்லி தான் இதெல்லாம் நான் சொன்னேன். இந்த பாருமா, முதல்ல நீ உன் உடம்ப பார்த்துக்க. நீ தான் எனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் உன் உடம்பு நல்லா சரியாயிட்டோம். தங்கச்சிங்களோட வாழ்க்கை கல்யாணம்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியுமா? சரியா? இந்த பாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி பத்திரம்.
போயிருப்பா? ஒருவேளை தியானம் முடிஞ்சிருச்சோ? அன்னைக்கே நான் சொன்னல இந்த பக்கம் கார் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு. சொன்னா உங்களுக்கு புரியாதா? மறுபடியும் இந்த பக்கம் கார் கொண்டுட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. சரி வந்தீங்க, பாதை காலியா தானே இருக்கு, போறது இங்க என்ன வேடிக்கை? டிராஃபிக் கான்ஸ்டபிள் தேவலை போல் இருக்கு. என்ன சார் அங்க முணுமுணுப்பு? உன்னை போல நல்ல பொண்ணு யாரும் இல்லைன்னு சொன்னேன் மாரியம்மா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஆளாளுக்கு கூப்பிடுறது என் காதுல விடுதே மாரியம்மா. சரி, இன்னைக்கு தியானம் முடிஞ்சிருச்சா? உங்களை பார்த்தா தியானத்துக்கு வந்த ஆள் மாதிரி தெரியலையே. தியானத்துக்கு வந்தா நெத்தி நிறைய திருநூறு, மனசு நிறைய பக்தி, கடவுள் மேல ஈடுபாடு இதெல்லாம் இருக்கணும். அடுத்த வாரம் இதெல்லாம் வச்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தியானம் நடக்கும். யார தேடுறீங்க? உங்க தலைவிய. தலைவியா? ஹலோ மிஸ்டர், இது கோவில். இந்த கோவிலுக்கு தலைவி சாட்சாத் அந்த அகிலாண்டேஸ்வரி மட்டும்தான். கோவிலுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தலைவி ஈஸ்வரி மட்டும்தான். உங்களை பார்த்தா சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியல. ஆத்தோரமா காத்திருக்குமே கொக்கு மீனுக்காக, அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி தான் பேசுறா. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். என்ன மறுபடியும் கசமுசான்னு முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? பயப்படாம எதா இருந்தாலும் தைரியமா வாய் திறந்து கேளுங்க. மாரியம்மா, நேத்து தியானம் பண்ணும்போது ஒரு பொண்ணு. ஓஹோ, போதும் சார், நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை மாதிரி ஆளுங்களை நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன். தூண்டில் சின்ன மீனுக்கு தான் போடணும், திமிங்கலத்துக்கு போட ஆசைப்படாதீங்க. பெரிய ஆளு சார் நீங்க. மாரியம்மா, அந்த திமிங்கலம் எங்க இருக்குன்னு சொல்ல. திமிங்கலத்துக்கு கடல் தான் இடிப்பிடும், அங்க போய் தேடுங்க. நல்ல ஆளுதான். எம்மாடியோ. மரியம்மா. அக்கா. ஏய், எங்க போயிட்டு இவ்வளவு நேரம்? அக்கா, டிராஃபிக் ஜாம் வந்திருக்காரு. என்னடி சொல்ற? அதான்க்கா, அந்த டிராஃபிக் ஜாம். அதான்க்கா, கார் எடுத்துட்டு வந்து திருப்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சாரே, அவரே தான். ஓ, அவரை பத்தி சொல்றியா? ஆமா, அவர் வந்தா உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சின்ன பொண்ணு. நான் மட்டும் உங்களை மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு அந்த ஆளோட கண்ணை நோண்டி இருப்பேன். ஏய், பெரியவங்களை இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அந்த ஆளையா? நீ வேறக்கா, கண் குத்திப்பா மாதிரி உன்னைய கண் தேடுதேன்னு உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆளு வெளில தான் நிக்கிறாரு. வா. அக்கா, அது இன்னும் இங்கே தான் நின்னுட்டு இருக்கு. நம்மளையே பாக்குறாரு அந்த ஆளு. சரிடி, நீ போ, நாளைக்கு பார்க்கலாம். என்னக்கா, அந்த ஆளை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பேன்னு நினைச்சேன். என்ன போன்னு சொல்ற? அந்த ஆளை நீ சொல்ற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னா நீ பக்கத்துல இருக்க கூடாது. நீ கிளம்பு. சரிக்கா. அக்கா, ஜாக்கிரதை, ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் போக கூடாது. கொஞ்சம் கெடுபடியா இருங்க. எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க.